வணக்கம் தமிழக மக்களே. அப்புறம் பல தேர்தல், பல 5 வருஷம், பல தேர்தல் அறிக்கை, பல இலவசம், பல ஓட்டுக்கு காசு, எத்தனையோ பார்த்துருப்பீங்க, எத்தனையோ கேட்டிருப்பீங்க. சட்டமன்ற தேர்தல் 2026 ஜனவரி மாதம் வந்துக்கிட்டு இருக்குது. திமுக தேர்தல் அறிக்கை ரெடியாக திட்டம் தீட்டி தயாராகிட்டு இருக்குது. அந்த வலையில் விழ போகிற தமிழ் மக்கள் எத்தனை பேர் இருப்பீங்க, இல்லாமல் இருக்க மாட்டீங்க. திமுக கொடுக்க போகிற அந்த இலவச தேர்தல் அறிக்கையில் அந்த வலையை உங்களை மேலே வீசி அதில் சிக்கி சின்ன பின்னமாக போகிறது எத்தனை பேர்? சிக்கி சின்ன பின்னமாகி அந்த வலைக்குள்ளேயே போய் ஓட்டு போடுவீங்கள உதயசூரியனுக்கு எத்தனை பேர்? நிறைய பேர் இருப்பீங்க, எல்லாமே இருப்பீங்க. இல்லை எல்லாமே சிந்திக்கிறீங்களா? எல்லாமே தெளிவாக இருக்கீங்க? கிடையாது. நான் யூடியூப்பில் பலதை பார்க்குறேன். விலைவாசி ஏறி போச்சு. இலவசத்தை கொடுத்து விலைவாசி ஏறி போச்சு. இதில் வேறு 2000 ஆட்களுக்கு இலவச டிக்கெட்டு. இன்னும் விலைவாசி ஏற்றி எங்கள் மேலேயே கடனை வாங்கி எங்களுக்கே கொடுக்குறது, விலைவாசி ஏற்றுறது. கடைசியில் 5 வருஷம் அவங்க நல்லா சந்தோஷமாக வாழ்கிறது. தேவை, அவசியம், அத்தியாவசியம் அவங்களுக்கு நல்லா பேராசை. அதாவது திமுக அதிமுகவோட பேராசைக்காக மக்களை பலியாடாக்குறது, இலவசத்தை கொடுத்து ஏமாத்துறது, இதில் கொடுத்தது, காலவாரி விடுறது. இதே பொழப்பாக போச்சு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இதே பொழப்பு. நாடகம், வேஷம், பொய் பிரச்சாரம், பொய் வாக்குறுதி, முன்னாடி ஒன்று சொல்கிறது, பின்னாடி ஒன்று செய்கிறது. கேட்டால் இதுக்கு பேர் தான் அரசியலாம். அரசியல் அதிமுக திமுக அரசியலை தூக்கி குப்பையில் போடு. தேவையே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னம் தேர்தல் அறிக்கை ரெடியாகிட்டு இருக்குது. 25 வருஷத்துக்கான தேர்தல் அறிக்கை ரெடியாகிட்டு இருக்குது. நம்பி ஓட்டு போடுவோம். ஓட்டு போட்டு பார்ப்போம், சிந்திச்சு ஓட்டு போடுவோம். மாற்றம் வேணும்னு ஓட்டு போடுவோம். 3 கோடி ஓட்டு, 4 கோடி ஓட்டு விடுவோம். பார்த்துருவோம். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறேன். கடவுள் இல்லையா தமிழ்நாட்டில்? இப்போ கடவுள் இல்லையா? கடவுள் இருக்கார். தேவருமான் இயேசு அல்லா மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறேன். விசில் சின்னம் ஜெயிக்கும். தமிழக வெற்றிகளாம் ஜெயிக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா.